ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரெட் வெல்வெட் கேக்கு பட்டர் இல்லாமல், பட்டர் மில்க் இல்லாமல், தயிர் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகுறது வரையிலும் போடுற எல்லா வீடியோவையும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நம்ம சேனலில். இதுதான் இதோட ரூல்ஸு. ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து தான் நம்ம வந்து வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறது. அதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறது. அப்புறம் இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 8.5 இன்ச்சு பேன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டு டின்னு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்கொயர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து பட்டரோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைனாக்கா மைதா மாவு கூட டஸ்ட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த விதமான எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும் பவுலு. அது மேலே வந்து ஒரு சல்லடை வச்சுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி 1.5 கிலோ கேக் செய்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து லெவல் பண்ணிவிட்டு எடுக்கணும். ரொம்ப கோபுரமாக வச்சு எடுக்காதீங்க மைதா மாவை. ஏன்னா நிறையா பேர் வந்து கேக்கு ஒழுங்காக வரலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மாவு, இது பேக்கிங் பவுட்ரு, சோடா எல்லாமே கரெக்டான லெவலாக எடுத்தோம்னா நல்லா வரும் நம்மளுக்கு கேக்கு. நான் சொல்கிறபடியே எடுங்க நீங்கள். இப்போ 1 கப்பு மைதா சேர்த்தாச்சு. இப்போ 1/2 கப்பு அதே மாதிரி லெவல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 கப்பு மைதாவையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து 1 டேபிள் ஸ்பூனு. அதில் வந்து ஃபுல்லாக நான் கொக்கோ பவுட்ரு எடுக்கலை. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு எடுத்தால் தான் இது வந்து நம்மளுக்கு ரெட் வெல்வெட் கேக் மாதிரி வரும். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கருத்து போய் கலர் மாதிரி சாக்லேட் கேக் மாதிரி வந்துடும். இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு எடுத்துக்கலாம். அந்த பேக்கிங் பவுடரும் வந்து நம்ம வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கணும். பேக்கிங் பவுட்ரு கூடி போனாலோ குறைஞ்சி போனாலோ நம்மளுக்கு வந்து கேக் வந்து சரியாக வராது. பேக்கிங் பவுடர் வந்து கூடி போயிடுச்சுன்னா கேக் வந்து உள்ளே அமுங்கி குழி மாதிரி போயிடும். அதுவும் நிறையா பேர் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இது வந்து 3 தடவை நம்ம வந்து சளிச்சு விட்டு எடுத்துக்கணும். இது நிறையா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு கலக்கிறேன். 3 தடவை சளிச்சு எடுத்தோம்னா தான் எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி அந்த மாவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக பொங்கி வரும் கேக்கு. அப்படி இல்லைனாக்க அமுங்கி போயிடும். இப்போ பாருங்கள், கட்டி இந்த அளவுக்கு வந்திருக்குதுல, அந்த கட்டி வந்து நம்மளுக்கு வேண்டாம். அதை வந்து கீழே போட்டுடலாம். நம்ம வந்து 3 தடவை சளிச்சோம்னா தான் எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பண்ணுறவங்கன்னா 3 தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சளிச்சு எடுத்தாச்சு. அதை வந்து ஒரு பக்கெட் மாற்றி வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து 1/3 கப் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கதா பார்த்துக்கோங்க. ஜில்லுன்னு எடுத்திங்கன்னா கேக் வந்து நம்மளுக்கு நல்லா வராது. இந்த பால், முட்டை எல்லாமே 1 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அப்புறம் 1/3 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம பால் எடுத்தோமோ அதே அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான். நிறையா பேர் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெயை தவிர நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது வந்து ரெட் வெல்வெட் கேக்குங்கிறதுனால ரெட் கலர் எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலரை வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த பால் எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களோட கலர் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். என்னோடய கலர் வந்து இதுவே நல்லா டார்க்காக இருந்தது, அதனால் நான் வந்து 1 டீஸ்பூனே சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து 6 முட்டை எடுத்துருக்கேன். 1.5 கிலோ கேக்குன்றதுனால நான் வந்து 6 முட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது கம்மியாக மாவு எடுத்திங்கன்னா எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன முட்டையாக இருந்ததுன்னா 6 எடுத்துக்கோங்க, பெரிய முட்டையாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க 1.5 கப் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் வந்து எந்த இடத்துல முட்டை சேர்க்குறேனோ அதே இடத்துல நீங்கள் வந்து தயிர் சேர்த்து செய்யுங்க. கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இந்த முட்டையும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஜில்லுன்னு சேர்க்கக்கூடாது. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். எந்த விதமான எண்ணெயோ தண்ணியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து முட்டை வந்து பொங்கி வராது. அதனால் அது வந்து பார்த்துக்கங்க முக்கியமாக. இப்போ அந்த முட்டையை வந்து அந்த பவுலில் உடச்சி ஊற்றியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்குறப்பவே நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறணும். அப்போ தான் அந்த கேக்கில் வந்து முட்டையோட மனம் வராமல் இருக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து முட்டை சேர்க்குறதுனால முட்டையில் வந்து அந்த கேக்கில் வந்து அந்த முட்டையோட வாசம் வருமா அப்படின்னு சொல்லி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டவுட் கேட்குறாங்க. நம்ம வந்து செய்கிற கேக்கில் முட்டையோட வாசம் சுத்தமாக வராது. நம்ம முட்டை சேர்த்துருக்கோன்னு சொன்னால் தான் தெரியுமே ஒழிஞ்சு சாப்பிட்றவங்க யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கேக்கு. இந்த மாதிரி முட்டை சேர்க்கையிலே நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா தான் அந்த மாதிரி இருக்கும். மாவு சேர்க்கையில் சேர்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் வந்து அந்த கேக்கில் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து விஸ்கோ, ஃபோர்க்கோ அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட நம்ம வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வீடியோலாம் நம்மளோட சேனலில் நிறையா நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், மிக்சியில் பீட் பண்ணுறதெல்லாம். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முட்டை வந்து நல்ல நுர வரத்துக்கு நம்ம வந்து பீட் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம எந்த கப்பில் எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி எடுத்திருக்கேன். அதே மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப்பு எடுத்திருக்கேன் பவுட்ரு பண்ண ஜீனி. அதை வந்து ஒரேடியாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். இது வந்து நல்லா ஜீனியை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கலர் வந்து லைட் கலராக மாறி நம்மளுக்கு வந்து அந்த கலர் பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். ஒரு மாதிரி லைட் கலராக மாறிடும், மஞ்சள் இதுவாக இருக்குது. அதளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா பொங்கி வரும். பீட் பண்ணுறதும் முக்கியமானது. இதில் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா லைட் கலராக வந்துருச்சு. இந்த அளவுக்கு பண்ணினா போதுமானது. இப்போ வந்து விஸ்கை வந்து இந்த மாதிரி கலட்டிட்டு இந்த மாதிரி தான் உதறி தான் எடுக்கணுமே ஒழிஞ்சு டப்புன்னு அடிக்கக்கூடாது. அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து விஸ்க் வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும். அப்புறம் நான் இன்றைக்கி மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் எசன்ஸோ பட்டர் எசன்ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது உங்கள் கையில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்காமலும் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது வந்து நான் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவை வந்து இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். நான் வந்து இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் செய்யலாம். எனக்கு வந்து விஸ்க்கு தான் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் எப்போவுமே விஸ்க் வச்சு தான் மாவை வந்து மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ எல்லா மாவையுமே போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வந்து அவனை வந்து 150 டிகிரிக்கு 10 நிமிஷம் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி இந்த கேக் வந்து அவனில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து அவன் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் இட்லி சட்டியிலையோ அப்படி இல்லைன்னா குக்கர்லையோ அப்படி இல்லைன்னா கடாயில் கூட கேக் செய்யலாம். எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உப்பு இல்லாட்டி மண் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம வச்சு எடுக்க வேண்டியதான். நான் எத்தனை நிமிஷம் சொல்கிறேன்னா அத்தனை நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம்ல, கலக்கி வச்சுருந்தோம்ல, அந்த பாலையும் அந்த மிக்ஸையும் நான் வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ரொம்ப ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா கேக் வந்து உடஞ்சிட்டு வந்துடும். ஓரத்தில் இருக்கிறத வலிச்சு விட்டுட்டு பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இந்த கப்பில். இதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸு, அதாவது எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வினிகர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வினிகர் சேர்க்கலை, என் கையில் எலுமிச்சம்பழம் சாறு இருக்கிறதுனால நான் அதை தான் சேர்க்குறேன். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நுரையாக வரும். நுரையாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மிக்ஸோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேனில் வந்து இதை சேர்த்துடலாம். மாவு வந்து இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து சேர்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து 1.5 கப் எடுத்ததுக்கு 1.5 கிலோ கேக் வரும். நீங்கள் பாதி மாவை ஊற்றிவிட்டு காவாசி மாவை வந்து போட்டுட்டிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து 1.5 கிலோ கேக் வராது. 1/2 கிலோ கேக்குனா 1/2 கப்பு மாவு எடுத்தாக்க கரெக்டாக வரும். 1 கிலோனாக்கா 1 கப்பு மாவு எடுக்கணும். இப்போ நம்ம 1.5 கப் எடுத்ததுனால இது வந்து 1.5 கிலோ கேக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த மாதிரி 3 தடவை இந்த பேனை வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் உடையும். இப்போ இதை வந்து 180 டிகிரிக்கு 45 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு வந்து கரெக்டாக 45 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா இது வந்து அளவு கூடுதலாக இருக்கிறதுனால வேகிறதுக்கும் சமயம் எடுத்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உள்ளார வந்து ஒரு குச்சியை விட்டு குத்தி பார்த்தீங்கன்னா குச்சியில் வந்து எந்த விதமான மாவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இதுவாயிருச்சு, வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது நல்லா ஆற விட்டுட்டு இப்போ வந்து பட்டர் பேப்பர்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பர் சாஃப்டான கேக்கு. நம்மளுக்கு ரெட் வெல்வெட் கேக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சுன்ட்டு. இல்லைனாக்க பட்டர் மில்க்கெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இதெல்லாம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. ஏற்கனவே பட்டர் மில்க் ரெடி பண்ணின ரெட் வெல்வெட் கேக் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். அப்புறம் வந்து இது எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக் வீடியோவும் இருக்குது, அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் லேஸாக. ஏன்னா கரெக்டான லெவல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து க்ரீமெல்லாம் போடணும்ல, அதுக்காக. இப்போ இந்த கேக்கை வந்து 2 லேயராக கட் பண்ணி எடுக்க போகிறேன்.
இந்த மாதிரி மேலே கையை வச்சுட்டு அமுக்கிட்டு கட் பண்ணனா அழகாக கட் ஆயிரும். இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு நல்ல ஸ்பாஞ்ச் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு சூப்பரான கேக்காக இருக்குது. இது வந்து என்னோடய பர்த்டேக்காக நான் வந்து செஞ்சேன். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஃபாண்டன்ட் வந்து க்ரீம் போட்டு ஃபாண்டன்ட் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஃபாண்டன்ட் கேக் போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் இந்த கேக் வந்து நான் வந்து ஃபாண்டன்ட் கேக் போட்டிருக்கேன். இந்த ஃபாண்டன்ட் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணி இது கவர் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியானதும் கூட. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.